அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பார், மூக்குடைந்து போகும். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் சட்டப்பேரவையில் சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் பதவி நீக்கம் தீர்மானத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு அதன் பேரிலே வாக்கெடுப்பு முடிந்திருக்கின்றது. அதில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர் உரையில் 2 மணி 52 நிமிடம் பேசினார். நாங்கள் பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு எந்த தடையும் நாங்கள் விதிக்கவில்லை. எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் முழு அனுமதி கொடுத்தார். அவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதற்கு எந்தவித இடையூறும் செய்யவில்லை. ஆனால் ஆளுநர் உரையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அதிக நேரம் கொடுத்ததாக குறிப்பிடுகிறார். அதிமுக ஆட்சி நடக்கும் போது சிறப்பான ஆட்சி நடைபெற்றது. அதனால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவர் பேசுவதற்கு வாய்ப்பில்லை, குறை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதே வேளையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தலைதூக்கி இருந்த காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற விதமாக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தினோம். அதனால தான் 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேச வேண்டியதாக இருந்தது. அவ்வளவு பிரச்சனை தமிழகத்தில், அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையை பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய கடமையை நாங்கள் ஆற்றினோமே ஒழிய, அதனால நாங்கள் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டோம். அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள முடியாத காரணம் எங்களுடைய ஆட்சியில் பிரச்சனை இல்லை. அதனால குற்றம் சுமத்த முடியல. ஒரு நல்ல ஆட்சி எங்களுடைய ஆட்சியில் தந்தோம். 2 மணி நேரம் 52 நிமிடம் நாம் பேசியதை அதை சிடிக்கு நாங்கள் கேட்டோம். சட்டப்பேரவை தலைவரிடத்திலே எங்களுடைய மூத்த உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி துணைவர்கள் சென்று எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆளுநர் உரையில் ஆற்றிய அதை சிடியா கொடுங்கன்னு கேட்டோம். அவரும் கொடுத்தார். 2 மணி நேரம் 52 நிமிடத்தில் 1 மணி நேரம் ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க. மீதி 1 மணி நேரம் 52. அதில் சிடியில் கொடுக்கப்பட்டது வெறும் 46 நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க. அந்த 46 நிமிடத்தில் 44 நிமிடம் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுனது தான் இருக்குது. வெறும் 2 நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது. அப்படி என்றால் சட்டப்பேரவை தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம். அதோட இன்றைய தினம் கூட சட்டப்பேரவை தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் மீது நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில் ஒதுக்கீடு செய்யல. ஆனால் முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். அதோட சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டாவே அவருக்கு என்ன பணியோ அதை செஞ்சுதான் பரவாயில்ல. ஆனால் அது மாறாதான் செயல்படுத்திட்டு இருக்காரு என்பதுதான் நாங்கள் கோடிட்டு காட்டினோம். அதுக்கு எந்த மறு அறிப்பும் அவர் சொல்லலை. ஆகவே ஒரு சட்டப்பேரவை தலைவர் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு கொள்ளாமல் 2 தரப்புக்கும் சமமாக நடப்பதுதான் சபாநாயகருக்கு அழகு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி சொன்னோம். ஆனால் இன்றைய தினம் மீண்டும் சட்டப்பேரவை தலைவர் வந்த பிறகு எங்களுடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் கேபிஎம் அவர்கள் கேபி முனுசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது மீண்டும் பழைய நிலைக்கே போறார். கருமேனியன் நம்பியார் திட்டத்தை பற்றி பேசுறார். அப்போ நான் குறிப்பிடுறோம், அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் அதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கு மீண்டும் சட்டப்பேரவை தலைவரை பதிலளிக்கிறார். நான் தான் குறுக்கிட்டேன். இது புனிதமான நாற்காலி, இதில் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதற்கு அமைச்சர் பதில் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் பதில் சொல்றது எந்த விதத்தில் சரியா இருக்குன்னு சொன்னால் இல்லை நான் அந்த பகுதி சேர்ந்தவன், அந்த தொகுதி சேர்ந்தவன் அப்படின்னு பதில் சொல்றாரு. அப்படி என்றால் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்து தான் சொல்ல முடியுமா ஒழிய அந்த ஆசனத்தில் இருந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசுகின்ற பொழுது மறுத்து பேசுவது ஏற்புடையது அல்ல. இதுக்கு தான் இவ்வளவு நேரம் நான் காலையிலிருந்து நடந்தது. மீண்டும் அதே நிலைக்கு தான் போறார்.
பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பெரும்பான்மை. ஒரே நிமிஷம் அடுத்தது, இன்றைய தினம் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் கே.பி. முனுசாமி அவர்கள் அழகாக பேசினார். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அவருடைய திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. அதில் பல அம்சங்கள் இருக்குது. அதில் விவசாய சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு நம்பர் சொல்லி அதிலிருந்து இது வரைக்கும் இவ்வளவு எண்ணிக்கையில் நீங்கள் எதுவும் செய்யலை, அதில் ஒரு 10,000 கோடிக்கு தூர் வாரது, மற்றது 2,000 கோடிக்கு தடுப்பணை கட்டுறது, இப்படிலாம் கோடிட்டு காட்டுறாரு. இதுக்கெல்லாம் இந்த நீர்வளத்துறையிலே கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 1 லட்சம் கோடி வேணும். அப்படி இருக்கும்போது அப்படின்னு பேசும்போது அவர் மறிக்கிறார். மறித்து மீண்டும் அவர் கருத்து சொல்கிறார். அமைச்சர் கருத்து சொல்கிறார், அவரே கருத்து சொல்கிறார். இதை தான் நாங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியுமே எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த பெரும்பான்மை பலம் இல்லை. தீர்மானம் கொண்டு வந்தால் தோல்வியடையும் தெரிஞ்சும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்ததற்கான காரணம் இல்லை. வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை. நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம். சார், நீங்க கொண்டு வந்த தீர்மானத்தை ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதே போல அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இதை எதிர்த்திருக்காரு. இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோழமை கட்சிக்கு கொடுக்கலைங்கிறார். ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறது தான் ஆளுங்கட்சி உறுப்பினர், மீது எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர்கள். அது கூட மறந்து பேசுகிறாங்க. தோழமை கட்சிக்கு எங்களுக்கு கொடுக்கல, வெளியில் தான் தோழமை கட்சி. சட்டமன்றத்துக்கு வந்தால் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர் தான் பிரதான அந்த கட்சி தான் உறுப்பினர்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள். மற்ற எல்லா கட்சியுமே வெளியில் தோழமை உணர்வோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான். அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவருடைய கூட்டணியில் அங்கே வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாம் தோழமை கட்சி கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் தோழமை கட்சி தான் பார்க்குறாங்க. அதான் எல்லாம் பாராட்டி பேசுகிறாங்க. அது நீங்கள் புரிஞ்சுட்டா நாங்கள் என்ன செய்யறது? நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாத. அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தில் பதிலளித்து பேசும்பொழுது முதலமைச்சர் அதிமுக நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனை திசை திருப்ப தான் இந்த தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுடைய பதில்? அதாவது அவர்கள் நாங்கள் என்னென்னலாம் சொன்னோம் அதை மறுக்கவே இல்லையே. நாங்கள் சொன்னதெல்லாம் மறுத்து சொல்லியிருக்கணும்ல, எதையும் மறுக்கலையே. நான் என்னென்ன காரணத்திற்காக சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தை கொண்டாந்து நான் சொன்னேன். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. ஒரே வழியில் சொல்லி இதை எப்படியாவது எப்பொழுதும் போல இதை திசை திருப்ப வேணும். இதுக்கு அப்படி பேசுகிறார். அது மட்டும் இல்லை, இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் அந்த ஆசனத்தில் அமர்ந்த உடனே முதலமைச்சர் ஆணைக்குப்படி தான் செயல்படுங்க. இப்போ பேசிக்கிட்ட பொழுது முதலமைச்சருடைய ஆணைப்படி தான் செயல்படணும்னு அறிவிக்கிறாரு. நான் அதான் சொன்னேன், இதை யார் இயக்குறான்னு நான் கூட கேட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேணும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் எதிர்கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. எது சரி எது தவறுன்னு தான் பார்க்கணும். அதான் சட்டமன்ற தலைவருடைய நிலைப்பாடு. அதையும் மறந்து இன்றைக்கி அதையும் தான் சொல்கிறாரு. இவ்வளோ பிரச்சனை நடந்து போயிடும். நீ சொன்ன மாதிரி இந்த வாக்கெடுப்புலாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த நிலைக்கு தான் போகிறார். இது எங்களுக்கு வருத்தம் வேதனை அளிக்குது. சார், நேற்று முதலமைச்சர் பேசும்போது 2011 21 வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் 120% கடன் அளவு இருந்தது. திமுக ஆட்சி வந்த 4 ஆண்டுகளில் 93% நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார். சரி, உங்களுக்கு ஊடக நம்பருக்கு பத்திரிகையும் தெரியாதில்ல. இதெல்லாம் விஞ்ஞான முறைப்படி எப்பவுமே கடைப்பிடிக்கிறீங்க. திமுக எந்த கடனில் வச்சு சொல்கிறாங்க பாருங்க. 2011 அம்மா பொறுப்பேற்கும் போது திமுக 1,14,000. அப்போ மீண்டும் அம்மா 2016 வரைக்கும் 2,17,000. அப்போ 128ங்கிறான். அந்த கடனில் வச்சு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ கடன் எவ்வளோ இப்படிப்பா. இதை இதெல்லாம் ஒரு தந்திரம், மக்களை ஏமாற்றிக்கிட்ட ஒரு நாடகம். 3 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்கிட்டு 93%. எதை அந்த 5,18,000 கூட ஒப்பிட்டு 93%. யாரை ஏமாத்துற நாடகம்? நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாமல் நினச்சிருக்கிறாங்க. நீ விஞ்ஞான உலகம் பேச பேச லைவில் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாம் படித்த மாணவர்களும் இன்றைக்கு தமிழகம் அறிவுபூர்வமான மக்கள், சிந்திக்கக்கூடிய மக்கள். ஆக இவரெல்லாம் ஏமாற்ற முடியாது. இப்படி டேலி பண்ணிலாம் ஏமாற்ற முடியாது. நீ வாங்கினது 4 லட்சம் கோடி, இதுக்கு முந்தி 5,18,000 கோடி இருந்தது. அப்போது எவ்வளோ சதவீதம் கண்டிட்டு பாருங்க. பழசு 5-18, இப்போ எவ்வளோ சதவீதம் வாங்கியிருக்கிறீங்க? 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சன. அது அண்ணா திமுக, திமுக,
இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சபோது கூட 73 ஆண்டு காலம் கடன் வாங்கியது 2021 வரைக்கும் 5,18,000. அதற்கு பிறகு 4 ஆண்டு காலத்தில் 4.5 லட்சம் கடனை வாங்கி எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறீங்க? அதுவும் இல்லையா. இன்னொரு பக்கம் வரி மேல் வரி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் மதுபானம் அதில் வருமானம் அதிகம், கிட்டத்தட்ட 35% ஏற்றிருக்கிறீங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு மதுபானத்தில் அந்த மதுபான விற்பனையில் 35% விற்பனை ஏற்றிருக்கிறீங்க. அதில் கூடுதல் வரி, வழிகாட்டு மதிப்பு, அதில் வருமானம், இப்படி பல வகையிலும் வருமானம் அதிகரிச்சிருக்குது, கடனும் அதிகரிச்சிருக்குது. புதிய திட்டம் எதுவும் இல்லையே, மூலதன செலவும் அதிகம் இல்லையே, பற்றாக்குறை 41,000 கோடி. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒன்றும் கிடையாது. அப்படி டேலி பண்ணி பேசிட்டு போகிறாங்க. இந்த புள்ளி வர இதுக்கு பர்சன்டேஜ், அதுக்கு பர்சன்டேஜ், மக்களை ஏமாற்றுவது. என்ன கடன் வாங்கினா, என்ன வருவாய், எவ்வளோ மூலதன செலவு, அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. பாஜகவினர் இன்னைக்கு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. அவங்களுடைய தலைவர்களை வீட்டுக்கு சிறையில் அடைக்க, அதாவது போராட விடாம காவல்துறை அமலாக்கத்துறை வெளியிட்டது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டேன், ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் நான் கருத்தை சொல்லியிருக்கிறேன். அமலாக்கத்துறை வெளியிட்டது சொன்னேன். 1000 கோடி அளவுக்கு அதில் அமலாக்கத்துறையில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்பில் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி. ஆனால் அந்த முழு விவரம் எங்களுக்கு வரல. அது வந்த பிறகு முழுமையாக உங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இந்த 1000 கோடி இல்லை, இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேலே இந்த டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக, முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் முழுமையாக தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நாங்கள் வெளிப்படுத்துவோம். அமைச்சர் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அமைச்சர் டாஸ்மாக் முறை தொடர்பாக விளக்கத்தை சொல்றாரு. ஒரு 10 கடைகள் தவறு பண்ணுச்சுன்னா அந்த 10 கடைகள் மேல நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அந்த எஃப்ஐஆரை வச்சு தான் எங்களுக்கு அமலாக்கத்துறை இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. அது நாங்கள் எப்படி பொறுப்பாக தான் நாங்கள் சொல்கிறோங்க. அவ்வளோ நல்லா சொல்கிறாருல்ல. நான் அதிமுகவில் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நாங்களே டெண்டர் விட்டேன். டெண்டர் விட்டது அதிகாரி தான். என்ன கேஸ் ஃபைல் பண்ண எங்கிட்ட டிவிசியில் போட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் போனாங்க. அப்போல்லாம் யாரை கேட்டு போனாங்க? இவங்களுக்கு ஒரு நாய், எங்களுக்கு ஒரு நாயுமா? அப்போ நாங்கள் தவறு செஞ்சோமா? ஆனால் நீதிமன்றத்தில் நான் வாதாடினேன். இவர்கள் யார் வழக்கு தொடர்ந்தாங்களோ அவர்கள் வழக்கை திரும்ப பெறன்னு சொன்னாங்க. இல்லை, நான் வழக்கு நடத்துறேன்னு சொன்னேன். ஆனால் ஏற்கனவே அதை பேசி பதிவாகியிருக்குது. ஆக நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபித்தேன். அது மாதிரி நிரூபிக்க சொல்லுங்கல்ல. விருதான மடியில் கனமில்ல, வழியில் பயம் இல்லைல்ல. ஏன் அமலாக்கத்துறை கண்டு பயப்படுற? போ, வழக்கு போட்டால் சந்தி, நீதிமன்றத்துக்கு போ, உன்னுடைய நியாயத்தை எடுத்து வை, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கட்டும். எங்களையெல்லாம் போட்டீங்கல்ல, என் மீதே போட்டீங்கல்ல. டெண்டரே வைக்காது ஊழல்னா எவ்வளோ அறிவுபூர்வமான ஆட்கள். எங்க டெண்டரே இல்லை, உலக வங்கியில் அந்த நிதியை கொடுக்கல, ரத்து. மீண்டும் மாநில அரசாங்கம் அதை எடுத்து மீண்டும் அந்த டெண்டரை எடுத்து 2ஆக பிரித்து விடுறோம். வெவ்வேறு டெண்டர் எடுக்கிறாங்க. அதில் எப்படிங்க ஊழல் நடக்கும்? சும்மா ஹைகோர்ட் கிழிச்சிட்டாங்க. இவர்கள் யார் வழக்கு போட்டாங்களோ அவெல்லாம் போட்டு வைக்க எடுத்தாங்க. எதற்காக சொல்லிட்டா, இவர்கள் தொடுத்தா வழக்கு, மற்றவர்கள் தொடுத்தா பொய். அமலாக்கத்துறை எங்களை ரெய்டு பண்ணுறது, நாங்கள்லாம் டீலிமிட்டேஷன் சொன்னதுனால, மொழிக்கொலிக்கு சொன்னதுனால வரதுங்கிறாங்க. எங்களுக்கு வந்தது என்ன கொக்கரிச்சிக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு நமக்கு வந்தா ரத்தம், அவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அது எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்க. அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? நல்லா நீங்கள் பத்திரிகையாளர் ஊடகக்குள்ள நீங்களே பாருங்க. எவ்வளோ கிட்டலு கேலி எங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ மட்டும் சொல்கிறேன், அடுத்த ஆட்சி அதிமுக வருவது உறுதி. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஊழல். இந்த ஊழல் விசாரிக்கிறதுக்கு 5 வருஷம் வேணும். அந்த அளவுக்கு ஊழல் மலிச்சு கிடக்கு இந்த ஆட்சியில். அவ்வளோ ஊழல், எல்லா துறையிலுமே ஊழல். கவலையெல்லாம் செய்கிறாங்க, எதை பற்றியும் பயம் இல்லை, சர்வசாதாரணம் நடக்கிறாங்க. அதையெல்லாம் சொன்னால் இப்போ தப்பிச்சுக்குவாங்க. ஆட்சி வரட்டும், முறைப்படி வழக்கு தொடருவோம். அப்பொழுது
மக்களும் பார்த்துக்குவாங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. சார், முதலமைச்சர் இன்னைக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் ஏன் வாக்களிக்கவில்லை என்று இயங்கக்கூடிய வகையில் தான் திமுக ஆட்சி இருக்கு அப்படின்றத இன்னைக்கும் சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காரு. பிரமாதமாக சொல்லியிருக்காரு. முதலமைச்சருடைய திறமை யாராலையும் பண்ண. ஏங்க எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஒருத்தர் தாங்க, எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு? நோபல் பரிசு கொடுத்துடலாம். தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர்? ஒரே முதலமைச்சர் தான் வர முடியும். ஓட்டு போடுறது ஓட்டு போடாத ஜனநாயக உரிமை. அதனால் ஓட்டு போட்டவருக்கு ஓட்டு போடாதவருக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க முடியுமா? விட முடியாதுங்க. இது ஜனநாயக அடிப்படை உரிமை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வாக்காளர் நினைக்கிறாங்களோ வாக்களிப்பாங்க. அது ஆட்சிக்கு வந்தவர்கள் எல்லாருக்கும் சமமாக தான் பார்க்கணும். ஆட்சிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நீ அதிமுக ஓட்டு போட்ட உனக்கு செய்ய மாட்டேன், அப்படி தான் செய்கிறாங்க. அப்படி தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பல துறைகளில் இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. பல துறையில் திமுகவுக்கு சாதகமானதுக்கு தான் இந்த வீடெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வீடு அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த 3 லட்சம் வீடு இல்லை யார் கொடுக்க போகிறாங்க? திமுக காரனை பார்த்து கொடுப்பாங்க. 1 லட்சம் வீடு அறிவிச்சிருக்கான்னு சொன்னாங்களே, இதெல்லாம் திமுக காரன் கொடுக்கறதுக்கு தான் இதை அறிவிச்சிருக்காங்க ஒழிய நாட்டு மக்களுக்காக கொடுக்கல. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக ஆட்சிக்கு வந்தாவே ஏழைகளுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டமாக தான் இருக்கும். எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அது முழுமையாக மக்களுக்கு போய் செய்கிற திட்டமாக தான் இருக்கும். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்னைக்கு உங்களோட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கல, அது உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கணுமான்னு கேட்குறேன். ஏங்க எங்களை பிரித்து பார்க்குறதுலையே பார்க்குறீங்க? நல்லா உஷாராக கேள்வி கேட்குறீங்க. எப்போ பார்த்தாலும் இதில் எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களே ஒழிய ஒற்றுமையாக இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் இப்போ ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சர் ஆனால் அன்னையிலேருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகு தான் மூக்குடைப்பார். மூக்குடைந்து போகும்.